தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை ஆகியோரை நேரில் சந்தித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் தங்களது இல்ல திருமணத்திற்கு அழைப்பு விடுத்தார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் மு.க. தமிழரசுவின் மகனும் நடிகருமான அருள்நிதியின் திருமண அழைப்பிதழை பொருளாளர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார். வெள்ளியன்று காலை தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவனை அவரது இல்லத்தில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அதிமுக அரசை வெளியேற்ற வேண்டும் என்றார். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் குடும்ப நண்பர்கள், அரசியல் ரீதியாக சந்திப்புகள் இல்லை என்று சொன்னாலும் குடும்ப ரீதியான சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெறும். எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய சக்திகளை விரயம் செய்யாமல் இந்த லஞ்ச லாவண்ய ஜெயலலிதா ஆட்சியை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். தொடர்ந்து தமிழக பாரதிய ஜனதா அலுவலகம் வந்த ஸ்டாலின் கட்சித் தலைவர் தமிழிசைக்கு திருமண அழைப்பிதழ் வழங்கினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, தமிழகத்தில் மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியை உருவாக்குவதற்கு அத்தனை கட்சிகளுக்கும் இப்பொழுது கடமை இருக்கிறது. ஏனென்றால் இன்று ஆண்டு கொண்டிருக்கும் அதிமுக ஆட்சி என்பது செயலிழந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, முடங்கி கிடக்கிறது என்பது மட்டுமல்ல, 45% ஆட்சி என்ற ஒரு தகவலும் இன்று வந்திருக்கிறது. 45% என்பதை கூட நான் நம்பவில்லை. 90% ஊழல் ஆட்சி என்பதுதான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறையில் மக்கள் தட்டி கேட்கிறார்களோ இல்லையோ, பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் தட்டி வைத்து ஊழலை தட்டி கேட்டிருக்கிறார்கள். ஆக இத்தகைய சூழ்நிலை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் நிலவாது என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு கட்சித் தலைவர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்து வருகிறார்.